ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக ஒயிட் குஸ்கா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. குக்கர் எடுத்து வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் ஆயிலில் சேர்த்து நல்லா மணம் வந்துட்டு இருக்க நேரத்தில் நீளமாக கட் பண்ணி சேர்த்து 2 வெங்காயமும் கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சுங்க. அது கூட 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா கழுவி க்ளீன் பண்ண மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயத்தை கூடயே மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து நம்ம வதக்கும் போது சாதத்தில் நல்ல ஒரு ஃப்ளேவர் இறங்கி வருங்க. மல்லியில புதினாவோட ஃப்ளேவர் இறங்கி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சாதத்துக்கு காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் பச்சை மிளகாய் உங்கள் தேவைக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 ஸ்பூன் போல் தயிர் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. தயிர் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் போல் கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துன தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். அது வரை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வந்த பிறகு சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்கணுன்னா 1 கிளாஸ் அரிசி எடுத்தீங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவு சரியாக இருக்கும். இப்போ இந்த ஒயிட் குஸ்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துருந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்த அரிசியை எடுத்து கொதிச்சிட்ருக்க தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்ததுக்கப்புறம் குக்கரை மூடி 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாங்க. நம்ம அரிசி ஏற்கனவே ஊற வச்சு சேர்த்துருக்கிறதுனால 2 விசில்லே சாதம் நல்லா வெந்து உதிரியாக நமக்கு கிடைக்குங்க. இப்போ நமக்கு 2 விசில் வந்து ப்ரெஷர் நல்லா அடங்கிருச்சுங்க. இப்போ குக்கரை திறந்து சாதத்தை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு இந்த ஒயிட் குஸ்காவை இறக்கிக்கலாங்க. இந்த ஒயிட் குஸ்கா கூட நீங்கள் நான்வெஜ் கிரேவி ஏதாவது வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.